மது அன்பு ஃபோன் பண்ணா? ஆமாம்மா, அவன் ஃபுட்டு கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். ஆமாம், மூட்ஸ் ரோடு. ஆமாம் ஆமாம், 1000 லைட்டுக்கு பின்னாடி. சுதந்திர நகர் ஹவுசிங் போர்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சுரேஷை கூட்டு வந்துரு, ரகுவையும் கூட்டு வந்துரு. எனக்கு ஷூட்டிங் இல்லை, உனக்கும் ஷூட்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். சுரேஷுக்கும் ஷூட்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாம் வந்துருங்க, சரியா? சீக்கிரம். இந்த வண்டியில் வேண்டாம், நம்ம வண்டியில் போகலாம். இதுதான் எனக்கு ரொம்ப வசதியான வண்டி, பிடிச்ச வண்டி. ஓகே, இன்றைக்கி டூர் வித் ஸ்ரீ நம்ம எங்கே போகிறோன்னா சுதந்திர நகர் 1000 லைட் ஏரியா. என் ஃப்ரெண்டோட கடைக்கு போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ பண்ணிடலாம். ரைட். வழக்கம் போல் நான் சீக்கிரம் வந்துட்டேன். வழக்கம் போல் என் ஃப்ரெண்ட்ஸு ரகு டான்சர், மது டான்சர் அப்படின்னு சொல்கிறாரு. என் நண்பர் சுரேஷ் டான்சர் கம் ஃபைட் மாஸ்டர். இவன் டான்ஸ் மாஸ்டர் பேர். இங்கெல்லாம் ஏன் நாங்கள் வந்திருக்கோம்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் நண்பர் வந்து ஒரு ஃபுட் ஜாயிண்ட், ஒரு சாப்பாடு கடையை ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே மதியானம் சாப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்றா மீட் பண்ணுறோம். இன்னைக்கு ஷூட்டிங்லாம் யாருக்கும் எதுவுமே கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பாடுக்காக வந்திருக்கோம். இதுதான் என் ஃப்ரெண்டோட சாப்பாடு கடை. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா, இது எந்த ஏரியா வச்சுது? மூட்ஸ் ரோட் 1000 லைட் சுதந்திர நகர். சோ இன்னைக்கு டூர் வித் ஸ்ரீல நம்ம இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க எங்களோட நண்பன் அன்புதேவோட கடையில வந்து சாப்பிட்டுட்டு, இது வந்து வேற எந்த நோக்கமும் கிடையாது, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டே பேசுவோம். போலவா? அன்பு எப்படி இருக்கிற? சுரேஷா அன்பு அது அன்பு. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு உன் கடைக்கு வந்திருக்கோம். உன் கடையில என்னென்ன ஸ்பெஷல் சொல்லு. நம்ம கடையில வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், மீன் குழம்பு, அப்பளம், அது வந்துடும் காமனா. ஓகே. ஃப்ரைடானா கீ ரைஸ், கீ ரைஸ் காம்பினேஷன் மட்டன் சாப்பிட்டா ஓகே அப்பளம் வந்துடும். அது கூட சிக்கன் தொக்கு வந்துடும். ஓகே. மற்றபடி பீஃப் தொக்கு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, முட்டை தொக்கு இருக்கு, மாட்டுவால் சூப் இருக்கு. அது மாட்டுவால் சூப் வந்து ஃப்ரைடே மட்டும். ஓகே. மற்ற டைம்ல நார்மலா பீஃப் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், மீன் வறுவல். சரி, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறோம். ஓகே, சாப்பிடலாமா? ஓகே, டன். அந்த வால்ல இருக்க ஒரு பீஸ் எடு. இப்போ எல்லாருமே இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான். என்னோட சீரியல்ஸ், முக்கால்வாசி சீரியல்ஸுக்கு சுரேஷ் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர். அது யாரடி மௌனியாக இருக்கட்டும், வானத்து மொழியாக இருக்கட்டும், இப்போ இருக்க அயலியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவன் தான். டான்ஸ் மாஸ்டர் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு ஒரு மூமெண்ட் போட்டு காட்டுவார். ரகு வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர். நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நடிகர் சங்கத்தில் ஒன்றா டான்ஸ் கற்றுக்கிட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்க காரணம் எங்கள் நண்பன், அவரும் டான்ஸர் தான். அன்போட ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து அன்போட என் ஃப்ரெண்டுனால சொல்லலை, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து ட்ரை பண்ணணும். கீ ரைஸோட காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. அன்பு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. எங்க நண்பர் அன்பு நீ சொல்லு, இப்படி திடீர்னு சாப்பாடு கடை ஆரம்பிக்கலாம் ஐடியா எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஒரு 2097 நடிகர் சங்கத்தில் டான்ஸராக இருந்து டான்ஸ் கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் சினிஃபிட்ல கார்டு எடுத்து சினிஃபிட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். 2000 கார்டு எடுத்தோம். எடுத்து ஒரு 10-15 வருஷமா சினிஃபிட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக ஷூட்டிங் கொஞ்சம் டவுன் ஆனதுனால சரி அது நெக்ஸ்ட் தொழிலுக்கு என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். நடுவில் சரி வேற என்ன ஜாப் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் ஓட்ட போயிருந்தேன். ஒரு 3-4 வருஷம் கார் ஓட்டியிருந்தேன். சரி கார் ஓட்ட அவ்வளோ வருமானம் இல்லாததுனால நெக்ஸ்ட் சரி வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று ஆரம்பிப்போம். அதனால சரி ஒய்ஃப் வந்து சமைக்கிறோம்னு சொன்னாங்க. சரி ஒய்ஃப் சப்போர்ட்டோட நம்ம மாஸ்டர் வந்திருக்காரு, ஒரு திருச்சியில வந்திருக்காரு. ஓகே, அவர் சப்போர்ட்டோட சரி ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிச்சாங்க. முதல் வந்து சாப்பாடு சூப்பர், சரியா? செம்ம சாப்பாடு. தங்கச்சி சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நிஜமாலுமே சொல்றேன், வீட்டு சாப்பாடு எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அது சூப்பா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், நம்ம சாதாரண பீஃப் பொரியல், சாதாரண பொரியலா இருக்கட்டும், வெஜிடபிள் அவரைக்காய் பொரியலா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்தது. வரும்போது எல்லா குண்டாவும் ஃபுல்லா இருந்தது. எல்லா குண்டாவும் காலி, அதுல பாதி குண்டாவும் காலி பண்ணி சூப்பரா இருந்தது. படம் வந்து பண்ணான்னு சொன்னல, படம் வந்து நீ இப்போ ரஜினி சார் படம் என்ன படம் பண்ண? ரஜினி சார் கூட பாபா பண்ணியிருக்கோம், எந்திரன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல் நடிச்ச படம் தாஜ்மஹால். ஓகே, கார் எடுத்த புதுசுல தாஜ்மஹால ஒரு ஃபுல் படம் பண்ணியிருப்போம். நானு மது அந்த டைம்ல நம்ம நடிகர் சங்கத்துல வெட்டியா சுத்திட்டு இருந்தேன். நான் வெட்டியா சுத்திட்டு டைம்ல நான் இங்கதான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். ஆனா வந்து கடைசி வரைக்கும் எனக்கு டான்ஸே தெரியல. ஏன்னா நான் சரியா ஆட கத்துக்கல. அதுக்கு காரணம் இவர் தான். டான்ஸ் இவருக்கு தெரிஞ்ச 4 ஸ்டெப்ல இவர் மாஸ்டர் ஆயிட்டாரு. பட் நான் ஒன்னும் கத்துக்கிட்டேன். கூட தேவம். ஆமா, தேவம் தான் நடிச்சிருக்கோம். ரஜினி சார் படம் என்ன படம்? ரஜினி படத்துல பாபா படம் பண்ணிருக்கேன். அப்புறம் எந்திரன் பண்ணிருக்கோம். எந்திரன்ல கிட்டத்தட்ட ஒரு 13 நாள், அப்புறம் ஒரு 7 நாள் 20 நாள் 20 நாள் ஷூட் பண்ணிருக்கோம் ஹைதராபாத்ல. ஓகே, அப்புறம் தீனா மாஸ்டர் ஒர்க் பண்ணிருக்கோம். தீனா மாஸ்டர் நிறைய சாங் பண்ணிருக்கோம். அது சில ஞாபகம் இருக்கு, சில ஞாபகம் இல்ல. அந்த சாங்ல இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் மாஸ்டர். சோ இப்போ அண்ணனும் கூட ஒர்க் பண்ணிருந்தேன். டான்சரா இருந்து அப்புறம் டான்ஸ் ஃபைட் மாஸ்டர். நானும் இவரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன தொழில் பண்றோன்றதுலாம் முக்கியம் இல்ல, அது எப்படி பண்றோன்றதா முக்கியம். எவ்வளவு நேர்மையா இருக்குன்றதா முக்கியம். இன்னைக்கு சினிமா நல்ல பேருக்கு கை கொடுக்குது, சில பேருக்கு டல்லா தான் இருக்கு. அது டல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இல்லாம அடுத்ததா ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிச்சு அது அடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். அன்பு, இப்ப நான் சீரியல் நடிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஒரு காலகட்டத்தில் என் ஃபீல்டு டவுன் ஆச்சுன்னா, டல்லா ஆனா அடுத்து நான் என்ன யோசிக்கணும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு நம்ம சினிமால இருந்தோம், நம்ம இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த தொழிலாம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. நியாயமா நேர்மையா எந்த தொழில் பண்ணாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு வந்து நிஜமாலுமே நல்லா இருக்கு. நான் வார்த்தைக்காக சொல்ல, நீங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி அளவான மசாலா, அளவான காரம், எல்லாத்துக்கும் மேல அதுல அன்பு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அன்போட எங்க நண்பனோட கடை இது. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து இங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அன்பு, சூப்பர் அன்பு. எல்லாருக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஒய்ஃப், தங்கச்சி ஃப்ரெண்ட்ல வாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா ஒரு ஒய்ஃப் என்னைக்குமே வாழ்க்கையில இருக்கணும். வாழ்க்கையில மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்புக்கு நீங்க வந்து ஒரு பக்கபலமா இந்த கடையை நீங்க ஆரம்பிச்சு, இந்த கடை ஒரு 4-5 கடை போட்டு இது ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு நீ பெரிய ஆளா வரணும். ஓகேவா? சூப்பரா இருக்கணும். அதுக்குள்ள மது டான்ஸ் கத்து முடிச்சிருவான். சரியா? God bless you, God bless you, God bless you. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீ ரைஸ், Thank you. எல்லா ஃபுட்டுமே ரொம்ப நல்லா, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நண்பர்களே, இன்னைக்கு டூர் வித் ஸ்ரீல நம்ம வந்திருக்க இடம் வந்து மோர்ஸ் ரோட்ல, அதாவது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து சண்டை ஏரியான்னு சொன்னா 1008 ஏரியா வரும். கடையோட பேரு அன்னை மாதா. சூப்பரா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்க எல்லாருக்கும் வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஒரு ஐட்டமா இருந்தா டைட்டா